நீதி கதைகள் டிவி. அந்த காலத்துல கார்த்திகை மாதம் வந்தா போதும் ஊர்க்காரங்க எல்லாரும் வனபோஜனத்துக்கு போயிடுவாங்க. ஊர்ல இருக்கிற ராஜையா கிட்டையாவோட குடும்பம் மட்டும் இந்த தடவை வனபோஜனத்துக்கு நாம எல்லாரும் மாந்தோப்புக்கு போயிடலாம், அங்க சமைச்சு சாப்பிட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு வரலாம்னு முடிவு பண்ணாங்க. அந்த காலத்துல கிராமங்கள்ல இருக்கிற அந்த சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணி, மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த அன்பு, அதுக்கு விலையே கட்ட முடியாது. காலையில கோழி கூவும் போது ராஜையாவும் ராஜையாவோட மனைவியும் பாத்திரம் அரிசி எல்லாத்தையுமே எடுத்து மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா, தோட்டத்துல புளி சோறு செய்யறதுக்காக புளி எடுத்து வச்சியா? கிட்டையா எள்ளு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். நாம போகும்போது கத்திரிக்காய் கொண்டு போனோம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. நீங்க கொஞ்சம் வரட்டி எடுத்து வண்டியில வச்சுக்கோங்க. காட்டுல விறகு கிடைக்கும், ஆனா நெருப்பு பிடிக்கணும்னா வரட்டி இருந்தாதான் கொஞ்சம் சீக்கிரமா பிடிக்கும். அப்புறம் உரலையும் எடுத்து வண்டியில வைங்க, அங்க மாங்காய் கிடைக்கும், உரல்ல போட்டு இடிச்சு சாப்பிடலாம். ஆமா, அந்த கிட்டையா எங்க? நேரமாகுது, இன்னும் வரல. அவனுக்கு பசி அதிகம், ஆனா வேலை செய்ய மட்டும் சோம்பேறித்தானோ. அதுக்குள்ள கிட்டையா கௌரி 2 பேருமே அங்க வந்து சேர்ந்தாங்க. என்ன ராஜையா, என்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? சோம்பேறி நானா இல்ல நீயா? நான் நேத்து சாயந்தரமே தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் தெரியுமா? கௌரி சிரிச்சுக்கிட்டு, ரங்கம்மா, இவங்க 2 பேரும் எப்பவும் இப்படிதான், நாம எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் வா. தோட்டத்துல இருந்து இப்பதான் பச்சை மிளகாவும் கத்திரிக்காயும் பறிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு நல்லா இருக்கணும். அதுலயும் வறுத்த எள்ளு பொடிய போட்டோன்னு வச்சுக்கோ, குண்டாவே காலி ஆயிடும். உண்மைதான் கௌரி, அதுவும் நம்ம ஆத்து தண்ணியில சமைச்சா அதோட சுவையே வேறதான். பனை ஒலையும் எடுத்துக்கிட்டல, அப்படியே பித்தளை பானையில தண்ணியும் எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்தாச்சு. வழியில நல்லா சூடா ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஆத்துக்கு போலாம். என்னதான் இருந்தாலும் சொல்லு, மாட்டு வண்டியில போற சுகமே ரொம்ப தனிதான். மாட்டு வண்டி ஆத்தங்கரைக்கே வந்து சேர்ந்துச்சு. அங்க அமைதியா இருக்கிற இடம், பறவைங்களோட சத்தம் எல்லாம் கேட்க அழகா இருந்துச்சு. ஆகாயம் அமைதியா இருந்துச்சு. ஆத்து தண்ணியில ஆகாயத்தோட நிழலும் நல்லாவே தெரிஞ்சுது. பாத்தீங்களா, இந்த ஆத்து தண்ணி எவ்வளோ நல்லா இருக்குல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டங்காலத்துல தான் இந்த ஆத்தை தோண்டினாங்களாம். இப்போவும் இது நமக்கு பயன்படுது. அது என்னமோ உண்மைதான். நம்ம தாத்தா காலத்துல செஞ்சதெல்லாம் இப்ப நமக்கு பயன்படுது. சரி, பேசிக்கிட்டே நின்னா வேலை நடக்காது. வா ராஜையா, நாம போய் அடுப்பு பத்த வைக்க விறகு எடுத்துட்டு வரலாம். பொம்பளைங்க சேர்ந்து சமைக்க தேவையான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. அதுக்குன்னு ரொம்ப நேரம் ஆக்கிடாதீங்க. கொஞ்சமா விறகு கிடைச்சதும் அதை எடுத்துட்டு வந்துருங்க. கௌரி, வா வா, 3 கல்லை எடுத்துட்டு வா, அடுப்பு வைக்கலாம். இந்த இடத்துல சமைக்கிறதுக்கு நாம கொடுத்துதான் வச்சிருக்கணும். ஆமா ஆமா ரங்கம்மா, அதுவும் இந்த ஆத்து தண்ணிய பாரு, எவ்வளோ இனிப்பா இருக்குல்ல குடிக்கிறதுக்கு. சரி, அந்த ஆலமரத்துக்கு கீழே அடுப்பு பண்ணலாம் வா. இந்த இயற்கை நமக்கு எவ்வளோ செல்வங்களை கொடுத்துருக்குல்ல. தண்ணி, சுத்தமான காத்து, இந்த மரம், மரத்தோட நிழல், இது எல்லாமே நமக்காக கொடுத்ததுக்கு அந்த இயற்கைக்கு தான் நம்ம நன்றியை தெரிவிக்கணும் இல்லையா? ஆமா ஆமா ரங்கம்மா, ஆனா இப்பெல்லாம் ஊர்க்காரங்க இந்த ஆத்து தண்ணியை வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஒரு அண்ணன் மாட்டை அப்படியே தண்ணியில இறக்கிட்டாரு. என் கரையில நிக்க வச்சு குளிக்க வைக்கலாம்ல. அதுக்கு தானே நாம இங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல சமைச்சு இந்த இடம் இவ்வளவு புனிதமானதுன்னு காட்டலாம். செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. அடுப்பு பத்த வச்சு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. அடுப்புல சோறு வேகும் போது அதோட மனம் அந்த இடத்த முழுக்க பரவுச்சு. அந்த மனம் தாங்க முடியாம ராஜையா பசியில கத்த ஆரம்பிச்சான். ரங்கம்மா, சாப்பாடு இன்னும் ஆகலையா? எனக்கு பசி அதிகமா இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்குள்ள பசிக்குதா? இன்னும் குழம்பு ஆகல, இன்னும் பொரியல் ஆகல. கொஞ்ச நேரம் கிட்டைய கூட உக்காந்து பேசிக்கிட்டு இருங்க. வயசான காலத்துல பொறுமை அதிகமாகணும், குறையக்கூடாது. சும்மா ஏன் உக்காந்து பேசணும்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு ராஜையா. இங்க பக்கத்துல சீத்தாப்பழ தோட்டம் இருக்கு. நாம போய் பழங்களை பறிச்சிட்டு வரலாம். சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடலாம். இது நல்ல யோசனை தான். கௌரி, நாங்க போயிட்டு வரோம். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் சாப்பாடை தயார் பண்ணி வைங்க. போங்க போங்க, ஆனா பார்த்து, அங்க முள்பொதரு அதிகம். இந்த கூடையை எடுத்துட்டு போங்க. இதுல பழத்தை பறிச்சுக்கிட்டு வாங்க. எவ்வளவு பழத்தை பறிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு பத்தாது. கொஞ்ச நேரத்துல ராஜையா கிட்டையா பழக்கொடியோட வந்தாங்க. ஐயோ, இந்த பழம் எவ்வளோ இனிப்பா இருக்கு. உன்னை சாப்பிட்டு பார்த்தேன், தேன் மாதிரி இருக்கு. ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டீங்களா? சரி சரி, குழம்பு தயாரா இருக்கு. அங்க எள்ளு பொடி வச்சிருக்கேன், அதை கொடுங்க. அதை போட்டாதான் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும்.
இங்க பாரு கௌரி, காரக்குழம்புல அந்த எள்ளு பொடியை போடும்போது வருமே ஒரு மனம், அந்த மனத்துக்கு பசி 2 மடங்காகும். அது என்னமோ உண்மைதான். இப்படி ஆத்தங்கரையில மண்பானையில சமைக்கிறதே சுவை அதிகத்தை கூட்டும். ரங்கம்மா, இந்த சாம்பார்ல புளி கொஞ்சம் அதிகமா போடலாமா? ராஜயண்ணனுக்கு புளி ரொம்ப பிடிக்கும்ல. வேணாம் வேணாம், எதுவுமே அளவா இருந்தா தான் நல்லா இருக்கும். அளவு கூடனா சுவை போயிடும். சுவை மட்டும் இல்ல, மனுஷங்க மனசுக்குள்ளேயும் எல்லாமே அளவா இருக்கிறது தான் நல்லது. சரியா சொன்ன ரங்கம்மா, வாழ்க்கை பாடம் சமையலறையில தான் தொடங்குது போல. ராஜையா, கேட்டல, ரங்கம்மாவும் கோவத்தை குறைக்க சொல்லுது. அவளுக்கு என்ன வேலை? ஆனா எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. கல்யாணம் ஆன புதுசுல நாம எல்லாரும் இங்க வனபோஜனத்துக்கு வந்தோம்ல. அதெல்லாம் எப்படி மறக்கிறது? கூட அப்பா அம்மாவும் இருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த வழியில தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெரியவங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிறது இப்பதான் புரியுது. அது உண்மைதான். இந்த காலத்து பசங்களை பார்க்கும்போது நாமளே எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. அந்த காலத்துல பெரியவங்க சொன்னதை கேட்டு நாம ஒழுங்கா தான் இருக்கோம். ஆனா இப்ப எல்லாரும் அப்படி இருக்காங்களா? சரி, நம்ம பேசினா இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆம்பளைங்க பசி தாங்க மாட்டாங்க. வா கௌரி, சீக்கிரமா போய் அந்த புளி சாதத்தை கிளறலாம். அதுல வறுத்து அரைச்ச எள்ளுத்துளையும் போடணும். இந்த புளி சாதம் கிளறும் போது அதோட வாசமே பசிய இன்னும் அதிகமா கூட்டும். அதுலயும் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் தான் கிடைக்குது. சரி சரி, ஏங்க 2 பேரும் போய் அந்த வாழை இலைய கழுவி எடுத்துட்டு வாங்க. அங்க ஆத்தங்கரையோரமா உக்காந்து நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் வாழை இலைய போட்டு வந்து உக்காந்தாங்க. அப்போ கௌரி, ரங்கம்மா 2 பேரும் இலையில பரிமாறினாங்க. ஆத்தங்கரையோரமா உக்காந்து சாப்பிடும்போது அதோட சுவை இன்னும் அதிகமா தான் கூடிக்கிட்டு இருந்துச்சு. அடா அடா, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டா வேற விருந்து சாப்பாடே தேவையில்லை. ரங்கம்மா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. இதுல நான் எதுவும் பண்ணலைங்க. இந்த ஆத்து தண்ணி, மண்பானை சமையல், அப்புறம் உங்க மேல இருக்கிற பாசத்துல நாங்க சமைச்சது. அதனாலதான் இந்த சாப்பாடு இவ்வளோ அருமையா இருக்கு. உண்மைதான். ரங்கம்மா, இப்ப ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்தல்ல, அதை பத்தி கொஞ்சம் விலாவரியா சொல்றியா? அது ஒன்றும் இல்லப்பா. இப்போ நாம சமையல்ல உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் பார்த்து அளவா போடுறோம்ல. அந்த மாதிரி வாழ்க்கையில அன்பு, பாசம், கோவம், தானம் இது எல்லாத்தையுமே சரியான அளவுல நம்ம வச்சுக்கணும். இதுல எது ஏறினாலும் எது குறைஞ்சாலும் கஷ்டம்தான். ஆசை அதிகமாச்சுன்னா நிம்மதி போயிடும். கோவம் அதிகமாச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். சரியா சொன்ன ரங்கம்மா. நம்ம பக்கத்து வீட்டு லக்ஷ்மி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. கூடவே கஞ்சத்தனமும் இருக்கு. யாருக்கும் 4 காசு தர மாட்டாங்க. அவங்களும் நல்லா சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அதனால என்ன புண்ணியம், அவங்க தான் அப்படி இருக்காங்க. ஊர்ல 4 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துப்பாங்க. இல்லாதவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுத்துவாங்க. அதுதான் நல்ல வாழ்க்கை. எனக்கு ஒன்று புரியுது. நாம இங்க சமைச்சு சாப்பிடலான்னு தானே வந்தோம். ஆனா இந்த இயற்கை நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குது பாரேன். சந்தோஷம் எது, நிம்மதி எது, இது எல்லாத்தையும் இங்க வந்து நாம கத்துக்கிறோம். அதுதாங்க உண்மையும். நமக்கு உதவி செஞ்சது யாரா இருந்தாலும் அவங்கள மறக்க கூடாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த இயற்கை எவ்வளவு உதவி செய்யுது. இந்த இயற்கையை நாம மறக்க கூடாதுல்ல. எப்பவுமே இயற்கை வளத்தை நாம நல்லபடியா பயன்படுத்திக்கணும். நாளைக்கு காலையில ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இந்த ஆத்தை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, எப்படி இந்த தண்ணியை வீணாக்காம இருக்கிறது, இதை பத்தியெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கலாம். அப்பதானே 4 பேருக்கு விஷயம் தெரிய வரும். சரியா சொன்னமா கௌரி. கிட்டையா, நாளைக்கே நாம இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். ஊர்ல தலைவர்கிட்ட சொல்லி எல்லாரையும் வர சொல்லலாம். ஊர்ல பெரிய மனுஷங்க நல்லபடியா முடிவெடுப்பாங்க. ஆமா ஆமா, நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இந்த ஊரை பத்தி தெரியுமே. எல்லாரும் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்தா நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு சீத்தாப்பழத்தையும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே வண்டியில ஏத்துனாங்க. சூரியன் இப்பதான் மெதுவா மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆகாயம் சிகப்பு நிறத்துக்கு மாறுச்சு. ரங்கம்மா, எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டல, எதையும் மறந்து விட்டுடலையே. அந்த சீத்தாப்பழத்தை எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் இங்கே விட்டுட்டு போறேன். மறந்து விட்டுட்டு போகல, இருக்கட்டும்னு தான் விட்டுட்டு போறேன். என்ன ரங்கம்மா அது? எதையாவது மறந்து வச்சிட்டியா? என்ன பாத்திரம் எதனா வச்சிட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கோவம், இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம், இது எல்லாத்தையுமே இங்கேயே விட்டுட்டு போறேன். இனி எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம வீட்டுக்கு போய்
நாம எல்லாரும் நிம்மதியா வாழ போறோம். சரியா சொன்ன ரங்கம்மா. இன்னைக்கு உண்மையிலேயே ஏதோ நல்ல ஓய்வெடுத்த மாதிரி தான் இருக்கு. வாழ்க்கையில நாள் பூரா கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளாவது இந்த மாதிரி வரதுல தான் நமக்கு சந்தோஷமே கிடைக்குது. சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாகுது. இப்ப கிளம்புனாதான் இருட்டுறதுக்குள்ள ஊருக்கு போக முடியும். கிட்டையா வண்டியை எடு, நாம கிளம்பலாம். இருட்டானாலும் கவலைப்பட ஒன்றும் இல்லை. நம்ம மாடுங்களுக்கு வழி நல்லா தெரியும். நம்மள பத்திரமா கொண்டு போய் சேர்க்கும். எல்லாரும் வண்டியில ஏறி உக்காந்தாங்க. இன்னைக்கு நடந்தது, சின்ன வயசுல அவங்க ஆத்தங்கரையோரமா விளையாடினது, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டது, இது எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வேலை வேலைன்னு சொல்லி எவ்வளோ வேணும்னாலும் ஓடலாம். ஒருத்தங்களோட ஒருத்தங்க பேசிக்க கூட நேரம் கிடைக்காத அளவுக்கு நாம எல்லாரும் பிஸியா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் அடுத்து ஓட போற வாழ்க்கைக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அது 1917 வருஷம். ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ரங்கையா ஒரு சின்ன விவசாயி. அவனுடைய மனைவி ரங்கம்மா ரொம்பவும் கோவக்காரி. ஒரு நாள் காலையில ரங்கையா எழுந்திருச்சு வயலுக்கு கிளம்பும் போது ரங்கம்மா குறுக்குல வந்து நின்னா. என்னங்க தோற, காலையிலே கிளம்பிட்டீங்க? வயல்ல வேலை செய்யறதுக்கா இல்ல ஊர்ல இருக்கிற எல்லாரும் கூடவும் சேர்ந்து உக்காந்து கதை பேசவா? நேத்து ராத்திரி நான் கேட்டனே, அதுக்கு பதில் சொல்லாம போறீங்க? வயலுக்கு தான் ரங்கம்மா. விளைச்சலுக்கு தண்ணி ஊற்றலைன்னா விளைச்சல் காஞ்சி போயிடும். ராத்திரி நீ சொன்னதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, கையில் ஒத்த ரூபாய் இல்லையே. ₹1 கூட இல்லையா? அப்ப என் மானை எல்லாம் கங்கையில கரைக்க போறீங்களா? அடுத்த வாரம் ஊர்ல திருவிழா இருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பட்டு புடவைய வாங்கிட்டாங்க. எதிர் வீட்டுல இருக்கிறவங்க தங்க சங்கிலிய வாங்கி போட்டுட்டாங்க. நான் மட்டும் பழைய புடவைய கட்டிக்கிட்டு அந்த திருவிழாவுக்கு போகணுமா? என் நிலைமை இவ்வளவுதானா? இப்படியெல்லாம் ஏன் பேசுகிற ரங்கம்மா? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும். அவங்க கிட்ட பணம் இருக்கு, வாங்குறாங்க. நாம தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றவங்க. இந்த வருஷம் விளைச்சல் விற்றதும் உனக்கு ஒரு நல்ல புடவையா வாங்கி தரேன். அது வரைக்கும் பெட்டியில் இருக்கிற பழைய பட்டு புடவைய கட்டிக்கோ. ரங்கம்மா ரொம்ப கோவமா அந்த பட்டு புடவைய வாங்கி 10 வருஷம் ஆச்சு. அதோட சாயமே வெளுத்து போச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் புது புடவையை கட்டிக்கிட்டு போகும்போது நான் பழைய புடவையை கட்டிக்கிட்டு போகணுமா? உங்களுக்கு என்ன, ஒரு வேட்டையை கட்டிக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு துண்டை போட்டுக்கிட்டா போதும். பொம்பளைங்க எங்களுக்கு அப்படியா? ஒழுங்கா எனக்கு பட்டு புடவை வாங்கி கொடுங்க, இல்ல இன்னையில இருந்து சமைக்கவே மாட்டேன். சமைக்கலைன்னா எப்படி ரங்கம்மா? பசி எடுக்கும் இல்லை? சரி, நான் ஏதாவது பண்ணுறேன். தோட்டத்தில் காய்கறி இருக்கு, நான் அதை சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு வரேன். அந்த பணத்தில் புடவை வாங்கலைனாலும் ஒரு ஜாக்கெட்டாவது உனக்கு வாங்கிட்டு வரேன். ஜாக்கெட் தரீங்களா? உங்களுக்கு என்ன அறிவில்லையா? நான் புடவையே கேட்டா ஜாக்கெட் வாங்கி தரேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ₹10 நீங்க கொண்டு வரல, இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன். அப்ப ரங்கையா அவனுடைய மனசுக்குள்ள, பிறந்த வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஐயோ, அப்படி சொல்லாத ரங்கம்மா. நீ இல்லைன்னா வீட்டுக்கு கலையே இருக்காது. சரி, முயற்சி பண்ணுறேன். ஆனால் நீயும் ஒரு வேலை பண்ணணும். என்னது? மறுபடியும் என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு பின்னாடி முருங்கைக்காய் மரம் இருக்குல்ல, அதில் இப்போ முருங்கைக்காய் கொத்து கொத்தா காய்க்குது. அதை கொண்டு போய் சந்தையில் விற்றா நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் குரங்குங்க வந்தால் காயை வீணாக்கிடும். நீ இன்னைக்கு ஒரு நாள் மரத்துக்கு கீழே உட்காந்து பாதுகாத்துக்கிட்டு இரு. ஒரு காய் கூட கீழே விழாம பார்த்துக்கோ. அதை விற்றா தேவையான பணம் கிடைச்சிடும். ரங்கம்மா யோசிச்சு பார்த்துட்டு, முருங்கைக்காவா? ஆமா, நேத்து சந்தையில முருங்கைக்காய் விலை அதிகம்னு கேள்விப்பட்டேன். சரி சரி, நான் மரத்துக்கு காவல் இருக்கேன். நீங்க வயல்ல போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாயந்தரம் வரும்போது ₹10 கொண்டு வாங்க. சரிங்க மகாராணி, நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சிடுறேன். ரங்கையா அவன் மனசுக்குள்ள, அப்பாடா, இன்னைக்கு எந்த சண்டையும் இருக்காது. இவன் மரத்துக்கிட்ட உட்கார்றதால ஊருக்குள்ளேயும் சண்டை இருக்காது. ரங்கம்மா ஒரு கைத்து கட்டல கொண்டு போய் முருங்கை மரத்துக்கு கீழே போட்டு அவ அந்த கைத்து கட்டல உட்காந்துக்கிட்டு இருந்தா. இப்பதான் வெயில் மேல ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த பக்கமா போன பக்கத்து வீட்டு சீதா ரங்கம்மாவை பார்த்து, என்ன ரங்கம்மா, மரத்துக்கு கீழே தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? வீட்ல ரங்கையா அண்ணன் இல்ல? ரங்கம்மா கவலையா, தவம் செய்யல, எல்லாம் என் நேரம். என் வீட்டுக்காரர் தான் முருங்கை மரம் நிறைய முருங்கைக்காய் இருக்கு, குரங்குங்க வந்து வீணாக்கிட போகுது, உட்காந்து பாதுகாத்துரு, அப்பதான் இதை வித்து உனக்கு புடவை வாங்கி தரேன்னு சொன்னாரு. சீதா சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ, புடவைக்காகவா? அப்ப தப்பு இல்ல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம ஊர்ல குரங்கு எங்க இருக்கு? அன்னைக்கு ராமர் கோயில ஒரு குரங்கு பார்த்தேன், அந்த குரங்கு கூட இந்த பக்கம் வரலையே. அப்போ ரங்கம்மா, அதானே, எனக்கு கூட இந்த யோசனை வரல. காலையில அவர் ஏதோ சொல்லிட்டு போனாருன்னு நானே என் பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டு இருக்கேனே.
எனக்கு தெரிஞ்சு நீ வெளியில எங்கேயும் போகாம யாருக்கிட்டயும் எதுவும் பேசாம சண்டை வலிக்காம இருக்கிறதுக்காக தான் உன் வீட்டுக்காரு இங்க உன்னை உட்கார வச்சிருக்காரு போல. ஆம்பளைங்க எல்லாரும் இப்படிதான், நமக்கு ஒரு வேலையை கொடுத்து நம்மள அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சிருவாங்க. அது கேட்டு ரங்கம்மா கோவமா, ஆமா சீதா, நீ சொல்றது உண்மைதான். இங்க குரங்குங்களும் இல்ல, எதுவும் இல்ல. என் வீட்டுக்காரு இந்த மரத்துக்கு கீழே என்ன உட்கார வைக்கிறதுக்கு தான் இப்படி திட்டம் போட்டுட்டு போயிருக்காரு போல. அவருக்கு இன்னைக்கு இரு பூஜை. அட இரு ரங்கம்மா, அவசரப்பட்டு வயலுக்கு போய் அண்ணனை திட்டிட போற. அவர் சாயந்தரம் எப்பவும் வீட்டுக்கு வருவார்ல, அப்ப பாத்துக்கோ. முருங்கக்காய் நல்லா இருக்கு, ஒரு 4 காய் சாம்பாருக்கு எனக்கு தரியா? ரங்கம்மா கோவமா, இல்ல சீதா, இதை வித்தாதான் எனக்கு புடவை கிடைக்கும், அதனால என்னால இது ஒண்ணு கொடுக்க முடியாது, போ. சீதா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டா. ரங்கம்மாவுக்கு கோவம் அதிகமாச்சு. இன்னைக்கு வரட்டும், அப்ப இருக்கு அவருக்கு அப்படின்னு ரங்கம்மா நினைச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. மதியம் நேரமும் ஆச்சு. ரங்கம்மாவுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது. சாப்பாடு நேரத்துக்கு வீட்டுக்கு வர வேண்டிய ரங்கையாவும் இன்னும் வீட்டுக்கு வரல. பசியும் தாங்க முடியல. கடைசியில வர வழி இல்லாம கையில ஒரு பெரிய குச்சிய பிடிச்சுக்கிட்டு கோவமா ரங்கம்மா வயலுக்கு கிளம்புனா. அப்ப வயல்ல உட்கார்ந்திருந்த ரங்கையா தூரத்துல இருந்து ரங்கம்மா வரத பார்த்து பயந்தே போயிட்டான். அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அவ வர அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ புயல் வருதே, நான் புயல்ல மட்டும் மாட்டினேன், அப்புறம் அடையாளம் தெரியாம எங்கேயாவது போயிடுவேன், ஏதாவது பண்ணியாகணும். உடனே ரங்கையா எழுந்திருச்சு அவனுடைய வயல்ல இருக்கிற ஒரு பள்ளத்துக்கு பக்கத்துல முட்டிக்கால் போட்டு உக்காந்துக்கிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள எதையோ உத்து பாக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ரங்கம்மா அங்க கோவமா வந்தா. ரங்கம்மா ரொம்ப கோவமா, ஏங்க என்ன மரத்துல கட்டி போட்டுட்டு வெயில உட்கார வச்சுட்டு இப்படி நீங்க பள்ளத்தை நோக்கி என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஏமாத்திட்டு இப்ப தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரங்கம்மா கோவமா சொன்னதும், அப்ப ரங்கையா பொறுமையா, ஷூ கத்தாத ரங்கம்மா, பொறுமையா பேசு, கத்தனா அதிர்ஷ்டம் ஓடி போயிடும். என்னது அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம் என்ன உங்க பள்ளத்திலயா இருக்கு? அது கேட்டு ரங்கையா, பைத்தியக்காரி, இங்க வா, இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வயலை உழும்போது களைப்பேல ஏதோ தட்டுப்பட்டுச்சு, கல்லுன்னு நினைச்சு என்னன்னு எட்டி பார்த்தேன், ஆனா அது ஒரு பித்தளை பாத்திரம். அது கேட்டு ரங்கம்மா இருந்த கோவம் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்பவும் ஆர்வமா, பித்தளை பானையா? எங்க இருக்கு? எனக்கு தெரியலையே. மண்ணு போட்டு மூடி வச்சிருக்கேன், யார் கண்ணுலயும் படக்கூடாதுல்ல, அது சாதாரண பானை இல்ல. எங்க தாத்தா அப்பெல்லாம் சொல்லுவாரு, நம்ம வயல்ல ராஜா காலத்து புதையல் இருக்காமா, அது இப்பதான் வெளியில வந்திருக்கு. ரங்கம்மா அதை கேட்டு ரொம்பவும் ஆசையோட, புதையலா? அப்படின்னா அதுல தங்கம் இருக்குமா, வைரம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், ஏன்னா அந்த பித்தளை பானை ரொம்ப கனமா இருக்கு. ஆனா இதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனை? பேய் இருக்கா? பேய் இல்ல, ஆனா அந்த பானையோட மூடியில ஏதோ எழுதி இருக்கு. எனக்கு கொஞ்சம் படிக்க வரும்ல, அதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியுமா? இந்த புதையல் சொந்தமாகணும்னா நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு மருமக காலையில எழுந்து குளிச்சு வாயை திறக்காம அமைதியா இருந்து அந்த பொண்ணு அவ கையால அந்த பானையை எடுத்து கையில வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற வரைக்கும் வாயை திறந்து பேசவே கூடாது. ஒருவேளை ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த தங்கம் எல்லாம் மண்ணாவோ கல்லாவோ மாறிடுமா. ரங்கம்மா ஆச்சரியமா, ஒரு வார்த்தை பேசுனா எல்லாம் மண்ணாயிடுமா? ஆமா, அதனாலதான் நான் எடுக்கல. நல்ல வேலையா நீ வந்துட்ட, நீ நல்ல மருமக தான், ஆனா உன்னால பேசாம கொள்ளாம இருக்க முடியுமா? உனக்கு வேற கோவம் அதிகம், வழியில யாராவது பேசுனாங்கன்னு திட்டினா என்ன பண்றது? அப்புறம் நம்ம புதையல் வீணா போயிடுமே. அது எப்படி? கைக்கு வந்ததை வீணா போக விட்டுருவேனா? நான் பேச மாட்டேன், வாய்க்கு பிளாஸ்டர் போட்டு ஒட்டின மாதிரி இருப்பேன். இதை வச்சு நகை வாங்கிக்கலாம்ல? நகை வாங்குறதா? வீட்டுல வேலைக்காரங்களையே வச்சுக்கலாம், நாம ஜமீன்தாரா வாழலாம். ஆனா நிபந்தனை தான் கஷ்டம். நீ உடனே வீட்டுக்கு போய் தலைக்கு குளிச்சுட்டு ஈர துணியோட இங்க வா. அதுக்கப்புறமா இந்த குடத்தை நீயே தூக்கு. ஆனா ஞாபகம் இருக்குல்ல, வீட்டில இருந்து நீ கிளம்புனதுல இருந்து திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. ரங்கம்மா சந்தோஷமா தலையா ஆட்டினா. இதுக்கு முன்னாடி இருந்த கோபம் எல்லாம் போய் இப்ப அவ கண்ணுல ஆசைதான் தெரிஞ்சுது. சரி, சீக்கிரமா போயிட்டு யாருக்கும் சந்தேகம் வராம வா. ரங்கம்மா சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போனா. ரங்கையா அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டான். ரங்கம்மா திரும்பி வர்றதுக்குள்ள செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சு உடனே போய் பானை வைக்கிறவங்க கிட்ட பானையை வாங்கிட்டு வந்து அது வெளியில மண்ணெல்லாம் பூசி பழைய பானையை மாதிரி ஆக்கி வயல்ல இருக்கிற சின்ன சின்ன கூழாங்கல்ல மண்ணு கல்லு எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த பானைய அந்த பள்ளத்துல பதிச்சு வச்சுட்டான். அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடி வச்சுட்டான்.
இன்னொரு பக்கம் ரங்கம்மா வீட்டுக்கு போய் வேகமா தலைக்கு குளிச்சுட்டு வீட்டுல இருக்கிற நல்ல புடவைய கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமம் தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட யாருக்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவன் நடந்து வயலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது, என்ன ரங்கம்மா, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கியே. ஆனா இன்னைக்கு ஊர்ல திருவிழா எதுவும் இல்லையே. ரங்கம்மா பதில் கொடுக்கல. என்ன ரங்கம்மா, காது கேட்கலையா? கூப்பிட்டாலும் பார்க்க மாட்டேங்கிற. புருஷன் கூட சண்டை போட்டுடியா? வீணா போனவனுங்களா, புதையில என் வீட்டுக்கு வரட்டும், அப்ப இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசாம ரங்கம்மா வயலுக்கு போனா. அப்ப சீதா தடுத்து நிப்பாட்டி, என்ன ரங்கம்மா, வயலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா, கையில என்ன பை கொண்டு போற? சீதா அப்படி தடுத்து நிப்பாட்டினதோ ரங்கம்மாவுக்கு கோவம் இன்னும் அதிகமாச்சு. ஆனா எதுவும் பேசாம கண்ணாலேயே போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. சீதா ஆச்சரியமா, என்னாச்சு இவளுக்கு, பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒரு வார்த்தை கூட பேசாம போறா, ஏதோ வியாதி வந்துருச்சு போலியே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் ரங்கம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு பேசாம கொள்ளாம வயலுக்கு போயிட்டா. வந்துட்டியா ரங்கம்மா? ரொம்ப அழகா, பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்க. சரி சரி, அந்த பானையை எடுத்துக்கோ. ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு வார்த்தை கூட பேசாத. ரங்கம்மா சைகையிலேயே தலையாசிச்சு சொன்னா. அதுக்கப்புறம் வேகமா அவ அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி பள்ளத்துல மண்ணு போட்டு பொதிச்சு வச்சிருந்த அந்த மண்பானைய வெளியில எடுத்தா. இது நிறைய தங்கம் தான் இருக்கும் அப்படின்னு அவ அவளுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. பார்த்து ரங்கம்மா, கீழே போட்டுடாத. அது ரொம்ப கனமா இருக்குல்ல. அதுல நிச்சயமா தங்கம் தான் இருக்கணும். எங்க முன்னோர்கள் தங்க சிலைய வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நான் உன் பின்னாடியே வருவேன். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, வீட்டு வாசலை தாண்டி உள்ள போற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. ரங்கம்மா சந்தோஷமா அந்த பானையை தூக்கி தலையில வச்சா. அதுல கல்லு மண்ணு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவும் கனமா இருந்துச்சு. ஆனாலும் தங்கத்துக்காக அவ கஷ்டப்பட்டு அதை வச்சுக்கிட்டா. வா வா, நானும் வரேன். ரெண்டு பேரும் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா முன்னாடி, ரங்கையா பின்னாடி. ஊஜனங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா தலையில பானைய வச்சுக்கிட்டு அமைதியா யாருக்கிட்டயும் பேசாம போறத பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் ரங்கையாவை கூப்பிட்டு, என்ன ரங்கையா, உன் பொண்டாட்டி தலையில என்ன பானை? தண்ணியா? ஆனா கிணறு இந்த பக்கம்ல இருக்கு. ஐயோ, அது தண்ணி பானையெல்லாம் இல்லப்பா, அது அவளோட வேண்டுதல். ரங்கம்மா திருவிழாவுக்காக மௌன விரதம் இருக்கா. அந்த பானையில புனிதமான மண் இருக்கு. அதை வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை பண்ண போறா. ஓஹோ, ரங்கம்மாவுக்கு இவ்வளோ பக்தியா? சண்டை போடுற பொண்ணுன்னு நினைச்சேன், இவ்வளோ மாறி இருக்காளே. ரங்கம்மா மனசுக்குள்ள, வீணா போனவன் மண்ணுன்னு சொல்றான், தங்க இருக்கிறது தெரிஞ்சா அவன் இதையும் நின்னு போயிடுமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வேக வேகமா நடந்து எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ரெண்டு பேரும் உள்ள வந்த உடனே கதவை இறுக்கமா சாத்திட்டாங்க. அப்பதான் மெதுவா ரங்கம்மா அந்த பானையை எடுத்து கீழே வச்சா. அவ இப்ப பேசலாம், ஆனா பேசுறதை விட தங்கத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகம். அதனால மூடிய திறக்க போனா. ஏங்க, கதவை சாத்திட்டீங்கல்ல? அப்பாடா, நான் இவ்வளவு நேரம் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது. இப்ப எனக்கு இந்த புதியல் மூலமா பட்டு புடவை தங்க நகை எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பானையோட மூடிய திறந்து பார்த்தா அதுல இருந்தது எல்லாமே வெறும் மண்ணும் கல்லும் மட்டும்தான். அத பார்த்து பாவம் ரங்கம்மா ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. அவளுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. அப்ப உடனே ரங்கையாவை பார்த்து ரங்கம்மா முறைச்சு, என்ன இது, புதையில இருக்கு, நகை இருக்கு, வைரம் இருக்குன்னு சொன்னீங்க, மொத்தமும் கல்லும் மண்ணுமா இருக்கு. இவ்வளவு கனத்தை தூக்கிட்டு வர வச்சு என்ன ஏமாத்துறீங்களா? இந்த கல்லை நான் தூக்கிட்டு வந்து என் இடுப்பு தான் வலிக்குது. அமைதியா இரு ரங்கம்மா, அமைதியா இரு. அமைதியா இருக்கணுமா? ஊருக்காரங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறபடி பண்ணிட்டீங்க. என்ன இவ்வளவு கனத்தை சுமக்க வச்சீங்க, என்னையே ஏமாத்துறீங்கல்ல. எனக்கு இந்த வீடு வேணா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அப்போ ரங்கையா, இரு ரங்கம்மா, ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. பானையில கல் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் தான் வச்சேன். நீங்க தான் வச்சீங்களா? எதுக்கு? வேற எதுக்கு, உன்னை மாத்துறதுக்காக தான். காலையில இருந்து நடந்ததை நினைச்சு பாரு. நான் உன்னை அமைதியா இருக்க சொன்னேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. வழியில பொம்பளைங்க ஆம்பளைங்கன்னு எத்தனையோ பேர் உன்கிட்ட பேசினாங்க, நீ பேசவே இல்லை. உன் மனசுக்குள்ள ஆசை இருக்கிறதால தானே நீ அமைதியா இருந்த. அதனால என்ன, என் ஆசையை நிராசையாக்கிட்டீங்களே. ஆசை போனா போகுது, ஆனா 2 மணி நேரமா நான் எவ்வளோ நிம்மதியா இருந்தேன்னு தெரியுமா? நீ எனக்கு தொந்தரவு கொடுக்காம அமைதியா இருந்தா நான் வேலை செஞ்சு எவ்வளோ சம்பாதிப்பேன்னு தெரியுமா? இங்க பாரு. சட்டப்பையிலிருந்து ரங்கையா 10 ரூபாயை எடுத்தான். ரங்கம்மா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, 10 ரூபாவா? ஏதிது?
நீ பானையை தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நான் பின்னாடியே சுப்பையாவோட கடைக்கு போய் காய்கறிக்கு பேரம் பேசிட்டு வந்தேன். நீ என் கூட சண்டை போடலைங்கிறதால எனக்கு மூளை நல்லா வேலை செஞ்சது. காலையில காய்கறியை கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு முன்பணம் வாங்கிட்டு வந்தேன். இந்த 10 ரூபாய் உனக்கு புது புடவை வாங்குறதுக்கு தான். பணத்தை பார்த்த உடனே ரங்கம்மாவுக்கு கோவம் கொஞ்சம் குறைஞ்சுது. உண்மையிலேயே புடவை வாங்குறீங்களா? வாங்குறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு நீ எப்படி பொறுமையா அமைதியா இருந்தியோ இப்படி தான் தினமும் இருக்கணும். அந்த பானையில இருந்த கல்லு உனக்கு பாரமா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு இப்ப மனசுல எந்த பாரமும் இல்ல. தேவையில்லாத பேச்சு சண்டை இதெல்லாம் இல்லைன்னா நம்ம வீடு தங்கமா மாறலனாலும் நிம்மதியாவது இருக்கும். தங்கத்தை விட நிம்மதி ரொம்ப பெருசு இல்லையா? ரங்கம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்ப நான் சத்தமா கத்துனா உங்களுக்கு அவ்வளவு கவலையா இருக்கா? கவலையாவா? நரகம் நரகம் தெரியும் எனக்கு. ஊர்ல இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு நாள் நீ பேசாததை பார்த்து நீ மாறிட்டேன்னு பாராட்டினாங்க. ரங்கம்மா தப்பு புரிஞ்சுக்கிட்டு, ஆமாங்க, வர வழியில எல்லாரும் நான் பொறுமையா இருக்கிறத பார்த்து என்ன பாராட்டினாங்க. சந்தோஷம்தான். இருந்தாலும் உங்க மேல எனக்கு கோவம் போகல. என்கிட்டே கல்ல கொடுத்து சுமக்க வச்சிட்டீங்கல்ல. இந்த கல்லு தான் உன் கோவத்துக்கு மருந்து. தலைக்கு மேல பாரம் இருந்தா எதை பத்தியும் யோசிக்க மாட்ட. சரி, இந்த 10 ரூபாய நாளைக்கு கடைக்கு எடுத்துட்டு போய் நீ வாங்கணும்னு சொன்ன புது புடவைய வாங்கிக்கோ. ரங்கம்மா சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, சரிங்க, நீங்க புத்திசாலிதான். ஒரு நாள் பூரா என்னை இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கீங்க. ஆனாலும் இப்போ எனக்கு உங்க மேல கோவம் இல்ல. நான் போய் உங்களுக்காக சமைக்கிறேன். அதை கேட்டு ரங்கையா, அப்பாடா, என் பொண்டாட்டி முழுசா மாறிட்டா. ரங்கம்மா சமையலறைக்குள்ள போனா. ரங்கையா வெளியில வந்து கைத்து கட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஜெயிச்சதுக்கான ஒரு நிம்மதி அவன் முகத்துல தெரிஞ்சுது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கத்துக்கிட்டா வாழ்க்கையில சந்தோஷமாவும் இருக்க முடியும், இல்லனா நிம்மதியாவது இருந்துட முடியும். இல்லாததுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற நிம்மதியை இழக்கிற அந்த சந்தோஷம் நமக்கு தேவையில்லை.